வேலுண்டு வினையில்லை. வணக்கம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெற கனகதாரா ஸ்தோத்திரம், அதை பற்றிய விளக்கங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கனகம் என்றால் தங்கம் என்று பொருள். தாரா என்றால் வாரி வழங்குபவள் என்று அர்த்தம். ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம். ஆதிசங்கரர் ஒரு மகான். பொதுவாக மகான்கள்லாம் மனித குலத்திலிருந்து பாவம், அறியாமை போன்ற அழுக்குகளை நீக்கி மனிதனை மாண்புற செய்வது தான் இந்த மகான்களோட வேலை. அவங்க தங்களோட வாழ்க்கையே தியாகம் செஞ்சு மக்களுக்கு நன்மையை செய்வாங்க. அப்படி ஆதிசங்கரர் பெண் தெய்வங்களின் மேன்மையை உணர்த்தும் விதமாக அருளியது தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணத்தை வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் பாராயணம் செய்தால் அதற்கு பூஜை அறையில் பால், கற்கண்டு போன்றவற்றை படைத்து ஆத்மார்த்தமாக கும்பிடும் பொழுது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்க மழை பொழியச் செய்வாள். எப்படிப்பட்ட வறும நிலையில் இருந்தாலும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்யும் பொழுது வாழ்க்கையே மாற்றி போடும் அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும். ஏழ்மையை அகற்றும். யார் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்தாலும் செல்வ நிலையில் உயர்வு நிலை கண்டிப்பாக ஏற்படும். குபேரனை போல வசதி வாய்ப்பு ஏற்படும். வீட்டில் ஒரு மகாலட்சுமி படத்தை கிழக்கு முகம் பார்த்து வச்சு ஒரு தட்டில் அரிசி பரப்பி அதன் மேலே கும்பம் வைத்து வெற்றிலை அல்லது மாவிலையால் அலங்காரம் பண்ணி பால் பாயாசம் வைத்து, பொதுவாக மகாலட்சுமிக்கு இந்த பாலினால் ஆன பொருட்கள், இனிப்பு பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதை நைவேத்தியம் செய்து மகாலட்சுமியை வாசனை மலர்களால், மல்லிகை, முல்லை, தாமரை இந்த மாதிரி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது வீட்டில் ஸ்வர்ணமலை பொழியும். ஆகையினால் எல்லோரும் தங்களுடைய இல்லங்களில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சகல ஐஸ்வரங்களையும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.